டிஎம்எஸ் ககாஷி விசஸ் ரெனேகான சாஸ்கே இவங்க 2 பேரில் யாரோட சூதனை பயங்கர பவர்ஃபுல் தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பொன்னடியில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ ககாஷியோட சூசனும் நம்ம சாஸ்கே சூதனோட பயங்கர பவர்ஃபுல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ. சரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஸ்கேயோட எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சாஸ்கேவில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சொல்கிற ஜுக்ஸு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ளேம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை இவரோட சூசனை நான் பயங்கர பவர்ஃபுல்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெனேகான் இருக்குது. டிஎம்எஸ் ககாஷோட சூசனோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதை விட அதிகமாக தான் இவரோட சூசனை பயர் பவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ரெனேகான் இருக்குது. ரெனேகானோட பவர் வழி நான் தான் சொல்லி தரணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை அமௌண்ட் ஜீரன் ஜுக்ஸு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இது அமௌண்ட் ஜீரன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கேவில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். சரி பார்த்தீங்கன்னா ககாஷி சரி பண்ணலாம். ககாஷியால் பார்த்தீங்கன்னா காமோ யூஸ் பண்ண முடியும். காமோ ஷூரிகட் காமோயி ரைக்கிரி. சரி இதில் பார்த்தீங்கன்னா காமோ ஷூரிகட் அதிகபட்சம் யூஸ் பண்ண முடியாது நீங்களாம் நினைக்கிறீங்க. 2 தடவையால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாக் ராசி ககாஷி ஒரு உச்சாக்கலாம் இல்லாதனாலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஓவராக பார்த்தீங்கன்னா ஈஸிக்கும். அஃப்கோர்ஸ் ககாஷி பார்த்தீங்கன்னா சாக்ரா தீந்தே பார்த்தீங்கன்னா டிஃபிட் ஆகிற வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகம். சரி அது மட்டும் இல்லை இவர் காமோ இறைக்கு யூஸ் பண்ணோட ஈட்டாக நம்ம சாஸ்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா டேச் பண்ணுறவர். ஏன்னா அவரோட அமோனோட்டோஜரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல். ஈஸியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ககாஷ் அங்கே ரொம்ப மாற்றி விட்டு போடுவார். அது மட்டும் இல்லை நம்ம சாஸ்கே பார்த்தீங்கன்னா டெஃபிட்டர் வரையும் நான் சூசனில் தான் உட்காரன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் நம்ம ககாஷி நம்ம காமோ ஈஸ்வரியை யூஸ் பண்ணால் வேணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு தான் சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா சாஸ்கேவோட சூசனை பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகும். அஃப்கோர்ஸ் ரெனேகானால பார்த்தீங்கன்னா அது எபிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாகவே இருக்கும். நம்ம ககாஷி சாக்ரா திந்து கல்யாணத்துக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னு நம்ம சொல்லணும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உச்சாக்லாண்ட் கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன். ஆனால் சாஸ்கே அப்படி இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் உச்சியா. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அவரால் பார்த்தீங்கன்னா சரியான ரெனேகானை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். சரி கைஸ் இதோட உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. சரி கைஸ் டாட்டா பை பாய்.